ராவே மா இன்ட்டிக்கு. புரிஞ்சிருக்குமே உங்களுக்கெல்லாம். எங்கள் வீட்டுக்கு வரணும், தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு யாரை கூப்பிடுவோம்? அம்மா லக்ஷ்மி வா அப்படின்னு கூப்பிடுவோம்ல. லக்ஷ்மி ராவே மா இன்ட்டிக்கு க்ஷீராப்தி புத்ரி, வரலக்ஷ்மி ராவே மா இன்ட்டிக்கு, லக்ஷ்மி ராவே மா இன்ட்டிக்கு லாலிதமுக நேல கொன்ன அப்படின்னு தெலுங்குலையும் பாடுவாங்க. அதே வீட்டில் தமிழ் பேசுகிற மக்கள் இன்னொன்றும் பாடுவாங்க. பாக்யத லக்ஷ்மி பாரம்மா நம்மம்மணி சௌபாக்யத லக்ஷ்மி பாரம்மா. அதுக்கும் அதே தான் அர்த்தம். தமிழே பேசுகிறவங்க என்ன பாடுவாங்க? செல்வ திருமகளே நீ வருவாய், எங்கள் மனைகளில் நிறைவாய், செல்வ திருமகளே நீ வருவாய். எல்லாருக்கும் வரங்களை தந்து வீட்டுக்கு வரவேண்டிய லக்ஷ்மி யாருன்னு கேட்டால் இந்த வரலக்ஷ்மி தான். இது ஆடி மாதத்தில் வளர்ப்பிறையில் பௌர்ணமிக்கு முன்னால் வர வெள்ளிக்கிழமையில் கொண்டாடப்படுது. ஆந்திராவில், கர்நாடகாவில், தமிழ்நாட்டில் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க. ஏன் இந்த வரலட்சுமியை கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டாக்க, 16 செல்வங்களுக்கும் அதிபதி அந்த மகாலட்சுமி ஒருத்தி தான். அதை கொண்டாடுற விதம் ரொம்ப அழகு. பாரம்பரியமாக எப்படின்னாக்கா, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு அந்த முதல் ஆடி வரும் பொழுது அவளுக்கு ஒரு வரலட்சுமி முகமும் கொடுப்பாங்க பிறந்த வீட்டிலேருந்து. அது அப்பப்போ வசதிக்கேற்றபடி. இப்போ எப்படி தெரியுமா, ஏங்க நாங்கள்லாம் இந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடக்கூடாதா, எங்கள் மாமியார் எடுத்து வச்சாதானா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போ எவ்வளவோ விஷயங்களில் தளர்வு வந்திருக்கு இல்லையா. அதாவது நம்ம லிபரலாக விட்டுருக்கோம். அப்படி பல பேர் என்கிட்ட கூட எடுத்துட்ருக்காங்க. அம்மா நீங்கள் நல்ல மனசோடு எடுத்து கொடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாக போகுங்கன்னு அந்த நம்பிக்கையோடு கேட்டால் நான் எடுத்து கொடுக்குறேன். சில பேர் சொல்கிறாங்க, எங்களால் வெள்ளி முகம்லாம் வாங்க முடியாதுமா, சாதாரண என்ன அம்மன் முகம் இருக்கோ அது வாங்கிக்கலாமானாக்கா தாராளமாக வாங்கிக்கலாம். எப்படி நம்ம ஒரு பிள்ளையார் எப்படி பிடிச்சி வச்சு இவர் தான் விக்னேஸ்வரர்னா நம்புகிறோமோ, அதே வெள்ளியில் வச்சாலும் சரி, தங்கத்தில் வச்சாலும் சரி, மஞ்சளில் வச்சாலும் சரி இல்லையா, ஆக மொத்தம் லக்ஷ்மி இவள் தான் அப்படின்னு நம்ம நினைக்கின்ற பொழுது அவள் இந்த வெள்ளியில் இருக்கணுமோ, தங்கத்தில் இருக்கணுமோ, பித்தளையில் இருக்கணுமோ அப்படிங்கிறது இல்லை. முகம் அம்பாளோடு தான் இருக்கணும், வரலட்சுமியோடு தான் இருக்கணும். இப்போ இதுக்கு இந்த ஒரு கலசத்தை எடுத்து எப்படி செய்கிறதுங்கிறது சாதாரண முறையை சொல்கிறேன். மற்றபடி எங்கள் வீட்டு வழக்கம் உங்கள் வீட்டு வழக்கம்னு வேறு வேறு இருக்கலாம். ஒரு கலசத்தை எடுத்து அதில் பச்சை அரிசி ரொப்பி, அதில் சில பேர் வீட்டில் பருப்பையும் பொட்டலங்கட்டி உள்ளே போடுவாங்க. ஒரு எலுமிச்சம்பழம், தங்க காசு இருந்தால் போடலாம், இல்லை வெள்ளி நாணயம் போடலாம், இல்லையா ரூபா போடணும்னா போடுங்க. அதில் மேலே ஒரு தேங்காயை வச்சு அதுக்கு மஞ்சள் தடவிட்டு அதில் இந்த முகத்தை வச்சு அந்த கலசத்துக்கு பாவாடையெல்லாம் கட்டுவாங்க. இது அவங்க சௌகரியத்தை பொறுத்தது. பொதுவாக இந்த அரிசி பருப்பு என்றென்றைக்கும் வீட்டில் நிறைஞ்சிருக்கணும். இது பூரண கலசம். அரிசி கலசம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுறது தான் வழக்கம். சில பேர் வீட்டில் ஆவாகனம் பண்ணியும் செய்வாங்க. அது ரொம்ப எங்களாலாம் அதெல்லாம் முடியலைங்க, எங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுங்கன்னு சொன்னாக்க இதுதான் சிம்பிள். இந்த மாதிரி ஒரு முகத்தை வச்சு அழகாக பூவெல்லாம் போட்டு அவளுக்கு ஒரு பாவாடை கட்டணும்னா கட்டி, ரவிக்க துணி வச்சு, சில பேர் வீட்டில் இந்த வாழை இலையை போட்டு அதில் அரிசியை பரப்பி இந்த கலசத்தை வைப்பாங்க. அவங்கவங்க இஷ்டம், அவங்கவங்க வீட்டு வழக்கம். முக்கியமாக இதில் இந்த நோன்பு சரடு நான் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக நிறையா பூ கட்டியிருக்கேன். இதில் கொஞ்சமாக பூவை கட்டினா போகிறோம். ஒரு சரடில், நல்ல மஞ்சள் சரடில், இது அம்பாள்கிட்ட எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு இந்த சரடை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம்லாம் பண்ணிவிட்டு, கூடின வரைக்கும் லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம். எங்களுக்கு அதெல்லாம் வாயிலேயே நுழையலைன்னு பல பேர் சொல்கிறாங்க. தமிழில் போற்றி, அவளுக்கு எத்தனையோ பேர்கள் இருக்குது. மகாலட்சுமிக்கு இல்லாத பேரா? அத்தனை பேரையும் தமிழ்லேயே சொல்லலாம். தமிழில் சொல்லி போற்றினாக்கா நமஹா, போற்றி வணங்குகிறேன் அப்படிங்கிறத தமிழில் சொல்லி பூ போட்டு அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடைச்சி உங்களால் முடிஞ்சது.
சில பேர் வீட்டில் பாயசம் நிறைய பலகாரம் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எது முடியுமோ செஞ்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட இந்த சரடை கொடுத்து கையில் கட்டிப்பாங்க. கழுத்தில் கட்டிக்க மாட்டாங்க, கையில் கட்டிப்பாங்க. இந்த வலது கையில் மணிக்கட்டில் கட்டிப்பாங்க. எதுக்குன்னா இது ரட்சை மாதிரி. தவிர எப்பேற்பட்ட செல்வம் க்ஷீணமானாலும் திருப்பி வளரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மஞ்சள் கயிறை கையில் கட்டுறது வழக்கம். அன்றைக்கி சாயங்காலம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் வரலட்சுமி எழுந்தருளி இருக்கா, நீங்கள் தயவு செய்து வாங்க, தாம்பூலம் வாங்கிட்டு போங்கன்னு. வர பெண்மணி ஒவ்வொருவரையும் மகாலட்சுமியாகவே நினச்சி சில பேர் வீட்டில் புடவை கூட கொடுக்கறது வழக்கம். 5 புடவை வாங்கி வச்சுருப்பாங்க, 5 பேருக்கு கொடுப்பாங்க. முக்கால்வாசி நாத்தனார், அண்ணி, அந்த மாதிரி உறவினர்களுக்கே அந்த புடவையெல்லாம் கொடுக்கறதும் வழக்கம். ஒன்றும் இல்லாட்டா வெத்தலை பாக்கு 2 பழம் இருக்குல்ல, அது கொடுத்தாலே எதேஷ்டம். நீங்கள் என்ன சாப்பிட வச்சுருக்கீங்களோ அதை கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டு வரலட்சுமிக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு பாடுறதுங்கிறது ஒரு வழக்கம். இப்போ இந்த காலத்தில் எல்லாரும் பாட்டு கற்றுக்கல, ஆனால் அந்த காலத்தில் எல்லாரும் பாட்டு தெரியுதோ தெரியலையோ நவராத்திரிக்கு போனால் பாடணும், வரலட்சுமி விரதத்துக்கு போனால் பாடணும். இந்த பாடிட்டு வெத்தலைப்பாக்கு சுண்டல் என்ன கொடுக்க முடியுமோ அதை வாங்கிட்டு போவாங்க. இந்த வரலட்சுமியை முதல் நாளைக்கு ராத்திரியே இந்த வீட்டு வாசலில் திண்ணையில் வச்சுருவாங்க. உள்ளுக்குள்ளே பத்திரமா கேட் போட்ட இடத்துல தான் வச்சுட்டு அப்படி அழைச்சிட்டு வரும்போது தான் லக்ஷ்மி ராவே மா இன்டிக்கு அங்கேருந்து கொண்டு வந்து பூஜை பண்ணுற இடத்துல கொண்டு வைப்பாங்க. இதெல்லாம் முறை. இப்போ எங்களுக்கெல்லாம் முறையே தெரியல, நாங்கள் இஷ்டப்படி பண்ணலாமான்னாலும் தெய்வம் ஏற்றுக்கொள்ளும், அதில் நம்பணும். நம்ம அந்த காலத்துலேருந்து நீங்கள் எவ்வளவு கால மாற்றத்தில் நாம் எவ்வளவு மாறி இருக்கோம். பாசிட்டிவாக எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் ஏற்றுக்கணும். அப்படியே ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் அந்த லக்ஷ்மி பேர்லேயே தெரிஞ்ச பாட்டை பாடலாம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன தெரியுமா பாடுவேன், எம்எஸ் அம்மாவோட பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இறங்காய் எனில் புகழேது, அம்ப நீ இறங்காய் எனில் புகழேது, அம்ப நீ கீழ ஜகன் நாதன் மார்பில் உரை தேரு நீ இறங்காயெனில் புகழேது, தாயிறங்காயெனில் சேயுயிர் வாழுமோ, தாயிறங்காயெனில் சேயுயிர் வாழுமோ, சகல உலகுக்கும் நீ தாயல்லவோ, சகல உலகுக்கும் நீ தாயல்லவோ, அம்பா நீ இறங்காய் எனில் புகழேது, பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாக்யலக்ஷ்மி என்னை கடைக்கண்ணியே, நாற்கவியும் பொழியும் புலவோர்க்கும் மெய் ஞானியர்க்கும் உயர் வானவர்க்கும் அம்பா நீ இறங்காய் எனில் புகழேது. உண்மைதானே? வரலட்சுமி நம்ம எல்லாருக்கும் அந்த 16 செல்வங்களையும் தந்தால் தானே வாழ்க்கை வளமாகும். அதற்காகவாவது எல்லோரும் வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிக்கலாம். பக்தி என்பது தான் அதுக்கு முக்கியமான மூலப்பொருளாக இருக்கணும். பாக்கியெல்லாம் அவரவர் இஷ்டம், அவரவர் சௌகரியம், அவரவருடைய அந்த பொறுப்பை பொறுத்தது. நான் இதைத்தான் செய்வேன், எனக்கு மற்ற வேலையெல்லாம் முடியாதுன்னு இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அதுக்கு நடுவில் ஒரு பெண்ணால் முடியும். இந்த வரலட்சுமி விரதம் இருந்தால் நல்லது நடக்கும்னா அவளால் எல்லாம் முடியும். வரலட்சுமி அருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும்.